அதுக்குள்ள எப்போ வந்து எடுத்தா? நம்ம கண்ணு முன்னாடி தானே இருந்தா. எங்க போயிருக்கோம்? ஷர்ட் பாக்கெட்லயும் சர்டிபிகேட் இல்ல. அப்போ அது எங்க போயிருக்கோம்? இத்தனை நாளா சிறைப்பட்டு கிடந்த ஒருத்தி சிறை மீண்டு வந்திருக்கா. உனக்கு என்னதான்பா பிரச்சனை? என் பொண்ணு உனக்கு இந்த வீட்டுல இருக்குது பிடிக்கலைனா அதை நேரடியா சொல்லிரு. அதை விட்டுட்டு இப்படி சூனிய வைக்கிறது, கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சீட்டு எழுதி போடுறது, அவ கஷ்டப்பட்டு மடிப்பிச்சை எடுத்த அரிசியை கொண்டே குப்பையில கொட்டுறதுன்னு கூட இருந்துகிட்டே குளிப்பறிக்காத. மாமா, இப்போ அத்தை எப்படி இருக்காங்க? இன்னும் கான்ஷியஸ் வரல ஸ்வேதா. என்னால அங்க இருந்து சித்தி முகத்தை பார்க்க முடியல. நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் கிளம்பி வந்துட்டேன். வெண்ணிலா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேண்டுதலை நிறைவேற்றி கூட இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒண்ணும் புரியல. சித்திக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு ஸ்வேதா. ஐயோ, என்ன மாமா நீங்க எதுக்காக நெகட்டிவா யோசிக்கிறீங்க? கண்டிப்பா அத்தை நல்லபடியா வீட்டுக்கு வருவாங்க. எனக்காக தானே சொல்றேன். இல்ல மாமா, நான் பிரார்த்தனைய நல்ல விதமா நிறைவேத்தினா அம்மன் மனசிறங்கி நல்லபடியா அத்தைய மீட்டு கொண்டு வருவான்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் மாமா உங்ககிட்ட நான் தைரியமா சொல்றேன். சரி, வெண்ணிலா எங்க என்ன பண்றா? அது ரூம்ல தான் இருக்கா. நான் போய் அவளை பாக்குறேன். வெண்ணிலா, என்னாச்சு? ஏன் அப்படி அழுதுட்டு இருக்க? மாமா, செல்விக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட குப்பை கூட எடுத்துட்டு வந்து கொடுத்து கொண்டு போய் கொட்டிட்டு வர சொன்னாங்க. குப்பையா? நானும் போய் கொட்டிட்டு வந்தேன். நான் சத்தியமா வேணும்னு கொட்டல மாமா. அதே மாதிரிதான் நான் கொட்டது அரிசியும் இல்ல, வெறும் குப்பைதான். எல்லாத்துக்கும் மேல நான் அத்தைக்கு குணமாக கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்றத என்னால தாங்கவே முடியல முத்து மாமா. வர வர உன்னை வீட்டுல தனியா விட்டுட்டு போகவே பயமா இருக்கு வெண்ணிலா. வெண்ணிலா, நல்ல வேலை இன்னைக்கு முத்தரசு மாமா மூலியமாவே நல்ல முடிவு வரப்போகுது. வா போய் என்னன்னு பாக்கலாம். ஸ்வேதா, என்ன மாமா, என்னாச்சு? என்ன ஸ்வேதா என்னாச்சுன்னு கேக்குற? ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ஏன் அப்படி நடந்துட்டு இருக்கீங்க? என்ன மாமா என்னாச்சு? இப்போ நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு ஒன்னும் புரியல. என்ன ஒண்ணு புரியல? மடிப்பிச்சு வாங்கின அரிசியை வெண்ணிலா கொண்டு போய் குப்பையில கொட்டிருக்கான்னு எல்லாரும் அவளை கண்டுபிடி பேசி திட்டி அழ வச்சிருக்கீங்க. ஆனா அவன் நான் அரிசியை போடல குப்பையை தான் போட்டேன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவளை அழ வச்சீங்க? என்ன மாமா? இல்ல, நீங்க சொன்னது எங்க நடந்துச்சு? ஓ, வெண்ணிலாவோட கனவுலையா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல மாமா. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் இவ்வளவு திட்ட போறோம்? ஆமாண்ணே, வெண்ணிலா தான் ஏதோ பிரமையில வளர்றானா, நீயும் அதை நம்புறியா? இல்ல பூங்கோத, அப்போ செல்வி வெண்ணிலா கிட்ட குப்பையை கொடுத்து கொட்ட சொன்னதா அவ சொல்றது. என்ன மாமா, இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? செல்வி, செல்வி இங்க வா.
என்னம்மா? நான் எதுவும் பேசல. நீங்களா என்ன கேட்கணுமோ கேளுங்க. என்ன செல்வி, உங்களுக்கு உடம்பு முடியலன்னு வெண்ணில கிட்ட குப்பையை கொடுத்து கொட்ட சொன்னீங்களா? குப்பைக்கு பதிலா அவ அரிசியை கொண்டு போய் கொட்டினாளா? அதுவும் மடிப்பிரிச்சு எடுத்த அரிசியை கொண்டு போய் கொட்டினாளா? அதுக்காக எல்லாரும் அவளை திட்டினாங்களா? சொல்லுங்க. ஐயோ, இப்படி எல்லாம் போய் சொன்னா நாக்கு அழுகிடுயா. நான் நல்லதான் இருக்கேன், என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல. அதுவும் இல்லாம வெண்ணிலா கிட்ட போய் குப்பை போட சொல்லி நான் தருவனாயா? ஏமா வெண்ணிலா, ஏமா அபாட்டமா முத்தரசு ஐயா கிட்ட போய் பொய் சொல்லிட்டு இருக்க? என்ன செல்வி, இவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னா நீயுமா? ஏமா வெண்ணிலா, எல்லாரும் பேசுறது உண்மையா இல்ல நீ ஒருத்தி பேசுறது உண்மையா? உள்நோக்கம் வச்சுட்டு பேசினா என்ன வேணாலும் பேசலாம். அதெல்லாம் உண்மையாயிடுமா என்ன? சரி மாமா, இங்க பாருங்க, அவ பேசுறது உண்மைனே வச்சுக்குவோம். மடிப்பிச்சு வாங்கிட்டு வந்த அரிசிய கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எங்க வைப்போம்? சாமி முன்னாடி. ம், வாங்க. இங்க பாருங்க, பாருங்க, இங்க இருக்கிற அரிசி கை கால் முளைச்ச மாமா சமையல் அறைக்கு போகும். பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாம் மாமா? திஸ் இஸ் பியூர்லி அட்டென்ஷன் சீக்கிங் மாமா. ரெண்டாவது குழந்தை பிறந்ததும் முதல் குழந்தை தன்னை யாரும் கவனிக்கலங்கிற ஏக்கத்துல என்ன அடிச்சுட்டாங்க, கிள்ளிட்டாங்க, உடம்புக்கு முடியலன்னு பொய் சொல்லி மத்தவங்க தன்னை கவனிக்கிறாங்களான்னு பாக்கும். இப்போ வெண்ணிலா பண்றதும் அதேதான். ஏதாவது பண்ணி உங்க கவனத்தை அவ மேல திருப்பி இறக்கத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்காக என்ன பலிகடா ஆக்குனா எப்படி மாமா? வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் தப்புன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் மாமா? மாப்பிள்ள, தயவு செஞ்சு என் பொண்ணை இப்படி சந்தேகப்படாதீங்க. என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வெறும் கல்ல நடந்து நடந்து அவ காலே பொத்து போயிருக்கு மாப்பிள்ள. இங்க வந்தா இப்படின்னா என் மனசுக்கு எப்படி இருக்கும் மாப்பிள்ள? அத்தை, சாரி சாரி அத்தை, ரொம்ப சாரி. நான் சரி அத்தை, வெண்ணிலா சார்பா உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாமா நீங்க இதுக்கெல்லாம் போய் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு விடுங்க மாமா. இத பாரு வெண்ணிலா, ஏற்கனவே நான் சித்தி விஷயத்துல ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ இப்படி பொய் மேல பொய் சொல்லி என்ன ரொம்ப சங்கடப்படுத்தாத. உனக்குன்னு என் மனசுல இருக்கிற இடமும் பிரியமும் எப்பவுமே இருக்கும். அது மாறாது வெண்ணிலா. அதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் அதை சொல்லி காட்டணும்னா, இல்ல உனக்கு புரிய வைக்கணும்னா எப்படி முடியும்? இதெல்லாம் தேவையில்லாதது. இது பாரு, ஸ்வேதாவும் பாவம் வெண்ணிலா. அவ மனசை கஷ்டப்படுத்தாத. நான் உன் மனசை தெரிஞ்சு உன் எதிர்பார்ப்ப புரிஞ்சு நடந்துக்கிறேன்ல, அதே மாதிரி நீயும் என் மனசை புரிஞ்சுக்கோ வெண்ணிலா. புரிஞ்சு நடந்துக்கோ. ஏமா என்ன எப்படி நோக்கடிக்கிற? கலை, அவளுக்கு மாத்திரையை கொடுத்து கொஞ்ச நேரம் தூங்கவே. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். கூட இருந்து பார்த்துக்கோ, சரியா?
செஞ்சு அழாத வெண்ணிலா. அழுது அழுது நீ உடம்பு கெடுத்துக்கிற. அவங்க எல்லாரும் சேர்ந்து என் மனச கெடுக்குறாங்க. உடம்பு தானே கெட்டா கெட்டுட்டு போட்டோம். ஏன் வெண்ணிலா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கே எது நிஜமா நடக்குது எது பொய்ன்னு தெரியாம போயிடும் கலை. அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பேசி வச்சு என்ன பைத்தியமாக்குறாங்க. முத்து மாமாவும் சேர்ந்து இத நம்புறாரு. அதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. முத்து மாமா நம்புறதுதான் உன் பிரச்சனைனா நீ கடவுளை நம்ப வெண்ணிலா. மனசார வேண்டிக்க. கண்டிப்பா அந்த சாமி முத்தரசு மாமா கண்ணுக்கு உண்மையை தெரிய வைக்கும். வெண்ணிலா, இங்க பாரு, என்னைக்குமே வேற எதுல வேணாலும் விளையாடலாம். ஆனா அவங்க சாமி காரியத்துல விளையாடுறாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம் வெண்ணிலா. ஸ்வேதா மடிப்பச்ச வாங்கின அரிசிய வச்சு இவ்ளோ நாடகத்தையும் நடத்திருக்கா அவ. கண்டிப்பா நாளைக்கு கோவில்ல அவன் நினைச்ச மாதிரி நடக்க போறது இல்ல. சிக்கிட்டு சிக்கடிக்க போறா பாரு. போ கலை, அதனால நமக்கு என்ன நடக்க போகுது? என் கதி எப்பவுமே இதே கதிதான். ஸ்வேதா மாட்னா கண்டிப்பா முத்தரசு மாமாக்கு உண்மை தெரியும். அப்போ கண்டிப்பா முத்தரசு மாமா உன்னை புரிஞ்சு பாரு வெண்ணிலா. நீ பண்ணலன்னு வெட்ட வெளிச்சமா ஆயிடும். நீ சொல்ற மாதிரி நடந்து முத்து மாமா திரும்பவும் என்கிட்ட பேசினா போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஆனா அது மட்டும் நடக்கலன்னா நான் இங்க இருக்கிறதுலயும் சரி உயிரோட இருக்கிறதுலயும் சரி அர்த்தமே இருக்காது. ஏய், பைத்தியம் மாதிரி வளராத வெண்ணிலா. பைத்தியம் மாதிரிலாம் இல்ல, பைத்தியமே தான். அப்படிதான் ஸ்வேதாக்காவும் மத்தவங்களும் சொல்றாங்க. முத்து மாமாவும் அதை நம்புறாரு. இப்ப கூட உன்கிட்ட மாத்திரைய கொடுத்து தூங்க வைக்க சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டு நான் அழாம சிரிக்கவா முடியும்? நீயே சொல்ல. வெண்ணிலா, சில நேரம் கண்ணுக்கு தெரியறது ஒண்ணு, உண்மை ஒண்ணாவும் இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியற அந்த விஷயத்த கேள்வி கேட்காம நம்புவோம். இதெல்லாம் கடவுள் விளையாடுற விளையாட்டுமா. இதுல கடவுள் எப்பவுமே உண்மையா இருக்கிறவங்களையும் தன்னை நம்புறவங்களையும் கைவிடவே மாட்டாரு. அதனால நாளைக்கு கண்டிப்பா ஸ்வேதா என்ன பாடுபட போறாங்கறத நேர்ல நம்ம பார்க்கதான் போறோம். பார்த்து ரசிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீ எதிர்பார்க்கிற மாதிரி முத்தரசு மாமா உன்கிட்ட வந்து பேசுவாரு. சரியா? அப்பா, உன்கிட்ட இந்த சிரிப்பு வாங்க நான் இவ்ளோ சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ என் மனச மாத்தி சிரிக்க வைக்கதான் நீ இவ்வளவும் பேசினியா? நிஜத்துல முத்து மாமா வந்து என்கிட்ட பேச மாட்டாரா? அடி பாவி, மறுபடியும் முதல்ல இருந்தா? நான் உன்கிட்ட சொன்ன அத்தனையுமே பொய்க்காத உண்மை. புரியுதா? ஸ்வேதா அசிங்கப்படத்தான் போறா. உன் முத்து மாமா உன்கிட்ட பேசதான் போறாரு. அந்த ஆத்தா நாளைக்கு இதை நடத்தி காட்டதான் போறா. ஸ்வேதா, எப்போதும் சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலட்சியமா இருக்க கூடாதுமா. அன்னைக்கு என்னடானா வெண்ணிலா தான் மாலை போட்டான்னு கோயில்ல வச்சு பொய் சொல்ல வச்ச. இன்னைக்கு என்னடானா விரதமே இருக்காம மண் சோறு சாப்பிட வந்திருக்க. அம்மா நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல விளையாடாத. இல்ல நான் கேக்குறேன், நீ உண்மையிலேயே எனக்கு அம்மாவா இல்ல சும்மாவா? தேவையில்லாததெல்லாம் பேசி சும்மா என்ன கடுப்பேத்தாத. என்ன பொறுத்தவரை ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். யார பத்தியும் எத பத்தியும் எனக்கு கவலை இல்ல, புரியுதா? பேசாம வா. அம்மா தாயே,
எங்க அத்தை இப்போ ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முடியாம இருக்காங்க. அவங்க குணமடைஞ்சு நல்ல முறையில திரும்பி வர வேண்டி நான் மன்சூர் சாப்பிட போறேன். நீதாம்மா என் அத்தைய குணப்படுத்தணும். ஐயோ, அத்தை மேல இவ்ளோ பாசமா? இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வைக்கணும். எங்க வீட்லயே ஒருத்தி இருக்காளே. என்ன பண்றது, சிலருக்கு அமையறதா அமையும். இந்த மாதிரி எவ்வளவு பாசம் வச்சிருக்கு. போலாமாமா? ஆத்தா சன்னதியில நாடகம் நடத்த வந்திருக்கியா? பொண்ண விட மாட்டேன்டி. இப்ப என்ன அவசரம் உனக்கு? பின்ன ஸ்வேதாக்கா வேண்டுதல நிறைவேற்ற போறாங்கல்ல, போய் பார்க்க வேணாமா? எப்படி நிறைவேத்துறான்னு பார்க்க தானே போறோம். அதா உன்னை துச்சமா நினைக்கிற அந்த ஸ்வேதா இந்த சன்னதியை விட்டு போகும்போது நல்ல பாடத்தை கத்துக்கிட்டு போகணும். அதுக்கு நீதான் ஆத்தா அருள் புரியணும். கலை, வேண்டது போதும், அங்க போய் வேண்டிக்கலாம் வா. என்னடி இப்படி பண்றாங்க? இத கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணுமா? ஏய், மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுட்டு பேசாம சாப்பிடு. சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்கல்ல, அதுக்காகவாது சாப்பிடு. சாப்பிட்டே ஆகணுமா? ஆமாண்டி, வேற வழியே இல்ல. மஞ்சள்னு சும்மா பேருக்கு தான் நினைச்சேன். உள்ள நிஜமாவே மண்ணை போட்டு சமைச்சிருக்காங்க. ஐயா, ஸ்வேதா, சுவாமியை நினைச்சிட்டு சாப்பிடு. அப்பதான் வேண்டது நிறைவேறும். சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. நிஜமாவே இதுல மண் இருக்குமா? நீ வேணா ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. ஷோ, சாமி குத்தமாயிடு ஸ்வேதா, ஒழுங்கா சாப்பிடு. கலை, பாவம் ஸ்வேதாக்கா, மண்ணு இருக்கிறதுனால சாப்பிட முடியாம திணறாங்க. ஏய், உன்னை பார்த்து அவன் எப்பயாவது பரிதாபப்படுறாளா? நீ மட்டும் ஏன் பரிதாபப்படுற? பேசாம வேடிக்கை பாரு. வேற சோறு போட்டு குழம்பு ஊத்து. ஐயோ முடியல. அப்பா, என்னம்மா? எனக்கு வேற சோறு போட்டு குழம்பு ஊத்த சொல்லுங்க. இதுல நிஜமாவே மண் இருக்கு. லட்சுமி, அதான் கேக்குறல்ல, வேற சோறு போடு. ஏங்க எதையும் பேசாத, சொல்றத செய். போடு. இன்னைக்கு நானு நெய்யில விளக்கேத்த போறேன். ஏன்னா எனக்கு பணம் நிறைய வரப்போகுது. அக்கா, நான் விளக்கெண்ணெயில விளக்கேத்த போறேன். அப்படியா? என்னடி விசேஷம் விளக்கெண்ணெயில விளக்கேத்துற?
விளக்கணையில விளக்கேத்துனா வீட்டுக்கு விசேஷம்னு சொன்னாங்க. சரி, அதனாலதான் விளக்கணையில விளக்கேத்துறேன். அப்படியா? ஏத்து ஏத்து. அக்கா, இங்க விளக்கணை வச்சிருந்தனே காணோக்கா. என்னடி சொல்ற? இங்க நம்ம 2 பேரும் தானடி இருந்தோம், வேற யார் இருக்கா? ஐயோ அக்கா, இங்கதாக்கா வச்ச காணோம். பாரு, நல்லா தேடு.